வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோலான்ஸ். இன்றைய இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு கடக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை முழுமையாகவும் தெளிவாகவும் பார்க்கப் போகிறோம். கடக ராசி 2026ஆம் ஆண்டு பலன்கள். ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே குரு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து சஞ்சாரம் செய்து வருவதால் சிலருக்கு விரயங்கள் அதிகரிக்கும் சூழல் காணப்படும். வீடு கட்டுபவர்கள், புதிய தொழில் தொடங்கியவர்கள், தாயாரின் உடல் நலம் அல்லது கல்விக்காக கடன் வாங்கியவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி உள்ளது. ஆம், குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியான கடகத்திற்கு பெயர்ச்சி பெற்று உச்சம் அடைகிறார். இதன் மூலம் தேவையற்ற செலவுகள் கட்டுப்படும். புதுமனை புகுவிழா, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணத்திற்கு வரன் பார்க்கும் கடகராசியினருக்கு திருமணம் உறுதியாகும். தாயாரின் உடல்நிலை சீரடையும். தாய்மாமன் வீட்டாருடன் இருந்த மனக்கசப்பு நீங்கி நல்ல உறவு ஏற்படும் என்று சொல்லலாம். சனி பகவான் தற்போது 9ஆம் இடத்தில் இருப்பதால் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள், தந்தை வழி சொத்து பிரச்சனைகள், உறவினர் வட்டத்தில் மனஸ்தாபங்கள் இவை சிலருக்கு ஏற்பட்டிருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். 2026ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி முதல் இந்த நிலைகள் அனைத்தும் சாதகமாக மாறத் தொடங்கும். தொழில், வேலை. இந்த ஆண்டு நீங்கள் எந்த தொழிலில் அல்லது வேலையில் உண்மையான ஆர்வம் வைத்திருக்கிறீர்களோ அதே துறையில் உறுதியான அடித்தளம் அமைக்கும் ஆண்டாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். கல்வி 2026ஆம் ஆண்டு கல்வியில் உச்சம். கிளாஸ் டாப்பர்கள், கோல்டு மெடலிஸ்ட்கள், உயர்ந்த கல்வி சாதனைகள் இவற்றில் கடகராசியினர் முன்னிலையில் இருப்பார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முக்கிய குறிப்பு: உங்கள் ராசி ஆதிபதி சந்திரன் ஒரு மாதத்தில் அனைத்து ராசிகளையும் கடந்து செல்லக்கூடியவர். அதனால் மன ஏற்றத் தாழ்வுகள் இருந்தாலும் அதை சாதகமாக மாற்றும் சக்தி உங்களிடம் இயல்பாகவே உள்ளது. மனதை ஒரே இலக்கில் நிலைநிறுத்துங்கள். வெற்றி தானாக உங்களை தேடி வரும். முடிவாக 2026ஆம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு உறுதியான படைப்பாற்றலும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு சிறந்த ஆண்டாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.